வணக்கம். ஜெய்ஹிந்த். வெளியான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல தமிழக பாஜக தலைவருக்கும் பாஜகவிற்கும் எதிர்பார்த்த வெற்றி இல்லாம ஒரு பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவை கொண்டாடுற விதமாகவும் தமிழக பாஜக தலைவர் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை வெளிப்படுத்துற விதமாகவும் ஒரு கொடூரத்தை தமிழகத்துல அரங்கேற்றி இருக்காங்க. கிருஷ்ணகிரி பையூர் பக்கத்துல நடு ரோட்ல ஒரு ஆட்டோட கழுத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி இதுதான் ஆடு பலியாடு அண்ணாமலை நீதான் இது அப்படிங்கிற மாதிரி குடியிரு வசனங்களை எல்லாம் பேசி அந்த ஆட்டை ரொம்ப கொடூரமா வெட்டி படுகொலை பண்ண ஒரு காணொளி ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆனதை நம்ம பார்க்கிறோம். ஒரு Z+ செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியவர், ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு முன்னாள் IPS அதிகாரி. அவர் மேல இவ்வளவு வன்மத்தை வெளிப்படுத்தின ஒரு சமூகத்துக்கு பொது வெளியில மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண அந்த கொலவெறி பிடிச்ச கும்பல் மேல கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து தேச பாதுகாப்புல அவங்களை சிறையில் அடைக்க வேண்டிய ஒரு மாநில முதல்வர் இந்த நிமிஷம் வரைக்கும் கள்ள மௌனம் காத்துட்டு இருக்காரு. எங்கேயாவது ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா கூட அதுக்கும் மோடியும் பாசிசமும் தான் காரணம்ன்ற மாதிரி மெழுகுவத்தி எடுத்துட்டு ரோட்ல இறங்கக்கூடிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நீட்டி முழக்கக்கூடிய கனிமொழி அம்மா கிட்ட அந்த கும்பல் பேசினக்கூடிய அந்த வசனங்களை குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது ஆட்டை வெட்டுனா பிரியாணி பண்ணலாம், குழம்பெல்லாம் வைக்கலாம், மனுஷங்களை வச்சு என்னங்க பண்ண முடியும் வெட்டி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஏளனத்தோட இருமாப்போட அவங்க பதில் சொல்லிட்டு போறத பார்க்குறோம். அப்போ ஒரு ராஜீவ் கொலையாளிகளுக்கு விடுதலை வேணும்னு கேட்டவங்களுக்கு, அதுக்காக போராடினவங்களுக்கு, அவங்க வெளியே வந்தது ஒரு வெற்றி திருவிழாவை கொண்டாடினவங்க கிட்ட இவ்வளவு ஒரு தரங்கெட்ட பதில் வந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்க நாகரிகமா பேசியிருந்தாதான் அது உலக அதிசயமா இருந்திருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இதர கட்சிகள் அமைப்புகள்னு சார்ந்தவங்க, மூத்த பத்திரிகையாளர், ஊடகவாதி, குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை கண்டிக்கல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஜனநாயகம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிராக பேசுறவனுக்கும் இந்த தேசத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியவங்களுக்கும் மட்டும்தான் இருக்கும். ஒரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா கூட அவ 23 வயசு சின்ன குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் இருந்த வாய் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை இந்த மாதிரி கருத்து அரசியல் மாறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கக்கூடாது, கருத்தா எதிர்கொள்ளணும், போட்டி போட்டு ஜெயிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அநாகரிகமா நடக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய எந்த ஒரு நடுநிலையாளனும் இல்லை. எல்லாரும் ஒட்டுமொத்தமா கள்ள மௌனம் காக்குறீங்கன்னு சொன்னா அந்த பாஜகவினுடைய வளர்ச்சியும் அந்த தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகளும் உங்க அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு வன்மத்தை கொடுக்குது அப்படின்னா உங்கள யார்கிட்ட உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, மனிதாபிமானம்னு பாடம் எடுக்கிறீங்கல்ல மோடிக்கும் பாஜகவுக்கும் RSSக்கும், அதெல்லாம் யாருக்கு இல்ல, யாருக்கு தேவை அப்படின்றத இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் ஒரு IPS அதிகாரியா பணி செஞ்ச 10 வருஷ காலத்துல கூட தமிழகத்துல அவர் எங்கேயும் வேலை செய்யல. அப்ப வேலை செஞ்ச காலத்துல சம்பாரிச்ச வன்மம் இப்படி எல்லாம் வெளிப்படுது அப்படின்னு நீங்க பொதுவா பேசிடுறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரர் கூடயும் அரசியல்வாதி கூடவும் எந்த யார் கூடவும் அவருக்கு தொழில முன்விரோதம் கிடையாது, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு இல்ல, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பிரச்சனைன்ற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. அவர் எங்கேயோ படிச்சார், எங்கேயோ வேலை செஞ்சார், திடீர்னு இங்க அரசியல் களத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மம் வரும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாநிலத்துல நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டுறதும் நடக்கக்கூடிய ஊழல்களை தடுத்து நிறுத்தி தட்டி கேட்கறதும் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க திருமண பக்கம் எல்லாம் போதைப் பொருள் நடமாடுறதும் மாநிலம் சீரழியறத பத்தி கவலை இல்லை. ஒரு மத பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தேச விரோதம், ஆயுத புழக்கம் இதெல்லாம் திருமண பக்கம் எல்லாம் இருக்கிறது கஷ்டமா இல்ல. அதனால வரக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மாநில பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு எல்லாம் அச்சுறுத்தலுக்காகிறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா அந்த அண்ணாமலை IPSங்கிற ஒருத்தர் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதும், இந்த விஷயங்களை எல்லாம் தட்டி கேட்கறதும், இதையெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கிறதும் தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா நீங்க எல்லாம் யார்? அப்போ இங்க மாற்ற வேண்டியது தமிழக பாஜகவோ, மாத்திக்க வேண்டியது தமிழக பாஜகவுடைய தலைவரையோ இல்லை. அவரை இன்னும் கூடுதலான பாதுகாப்புல, இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்புகளை கொடுத்து அவர் இங்க இருக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இப்பதான் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா Z+ செக்யூரிட்டியில இருக்கிற ஒருத்தரை உங்களால தொட முடியலன்றதுக்காக இவ்வளவு கொடூரத்தை நீங்க அரங்கேற்றீங்கன்னு சொன்னா அப்ப இங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம பொதுவெளியில நடமாடக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இது. இங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்பு சார்ந்தவங்களுக்கு நீங்க
விடுக்கக்கூடிய அச்சுறுத்தல் எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ₹1 கூட பணம் கொடுக்காத நேர்மையா அரசியல தேர்தலை எதிர்கொண்ட ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேல நம்பிக்கை வச்சு ₹1 கூட பணம் வாங்காம அந்த கட்சிக்கு வாக்களிச்சு அவருக்கான ஆதரவு உறுதி செஞ்ச அந்த மக்களை நீங்க அச்சுறுத்துறீங்களா? அப்ப அண்ணாமலை ஐபிஎஸ்கே இந்த கெதினா ஓட்டு போட்டது நாம தான் தெரிஞ்சா நமக்கு என்ன ஆகுன்ற மாதிரி மக்களை அச்சுறுத்துறீங்களா அப்படிங்கறத இங்க ஜனநாயகம் பேசுறவன், கருத்து சுதந்திரம் பேசுறவன் அத்தனை பேரை யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை கண்டிக்காத ஒருத்தனுக்கும் இனி மோடி பாசிஸ்ட், மோடி குரல் வலையை அடுக்கிறாரு, பாஜக தலைவர் வரம்பு மீறி பேசுறாருன்னு பேசக்கூடிய, விமர்சனம் பண்ணக்கூடிய, எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய, பொது வெளியில பேசக்கூடிய அருகதையும் நீங்க இழந்துட்டீங்க. நீங்க ஊடகவாதிகளா இல்ல, அரசியல்வாதிகளா, அமைப்பு சார்ந்தவங்களா இல்ல, மனுஷனுங்களா நடமாடுற தகுதியை கூட நீங்க இழந்துட்டீங்க இந்த விஷயத்துல. இதெல்லாம் இருக்கட்டும், எந்த ஒரு இதுவும் இல்லாம பாஜக ஒரு பின்னடைவு சந்திக்குது, அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு சூழல் தான் போயிட்டு இருந்தது. முடிவுகள் முழுசா ஒன்றும் வெளியாகல. அதுக்குள்ளேயே பிஜேபியில இங்க தோத்துட்டாங்க, கூட்டணியும் தோத்துருச்சு, அண்ணாமலையும் தோத்துட்டாருன்னு உடனே அங்க புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்துற போது நம்ம தர்பார் தான் நல்லா கொள்ளையடிக்க போறோன்ற தைரியத்துல அடிப்படைங்களை ஏவி விட்டீங்க. அவங்களும் வெட்டி ஆட்டை வெட்டி கூறு போட்டு குக்கரிச்சுட்டாங்க. எல்லாம் சரி, இப்ப நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. உங்க கனவெல்லாம் பொய்யா போய் அங்க மோடி 3வது தடவை பிரதமராக வராருல்ல, அண்ணாமலையை உள்துறைக்கான இணையமைச்சர் ஆக்கி அவர்கிட்ட தென் மாநிலங்களோட முழு பொறுப்பை கொடுத்து தமிழ்நாட்டோட டோட்டல் கண்ட்ரோலையும் அவர் கையில கொடுத்தா, இப்போ இன்னைக்கு ரோட்ல ஆட்ட வெட்டவன்ல எங்க ஓடி ஒளிவே? வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி ஒளியெல்லாம் முடியாது. இன்டர்போல் பிடிச்சு தூக்கி அடிக்கும். அஜித் தோவல் தலையை பிடிச்சு தூக்கிட்டு வருவாரு. எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கடல்ல குதிச்சிருவீங்களா? உங்களை தூண்டி விட்டான் பார், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத. இருக்குடா உங்களுக்கு எல்லாம், ஆடுங்க.